பக்திவழி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம கடகராசிக்காரர்களுக்கு எந்த ஜீவராசிகளை வளர்த்தா நமக்கு ரொம்ப அற்புத சக்தியை தரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். முதல்ல கடகராசிக்காரர்கள் ரொம்ப மென்மை, தன்மை, ரொம்ப அப்படி ரொம்ப இரக்க குணம் அதெல்லாம் உண்டு. ஆனா அவங்க பேசுற பேச்சுல அதிகாரம் தெரியும். ஆனா அந்த அதிகாரத்த வச்சு அவங்க குணத்தை நம்ம எடை போட முடியாது. அவ்வளவு அமைதியான தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவங்க பேசுவது ஒவ்வொன்னும் ஏதாச்சும் இது நடந்தா இது செய்யலாமா? அப்படிங்கிற ஒரு 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 மைண்ட்ல ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் அவங்க பேசுவாங்க. அந்த மாரி எதுனாலும் ஒரு காரியத்துடன் பேசக்கூடிய அருமையான ஒரு நபர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனா அவங்க பேசும்போது கண்டிப்பாக அதிகாரம் இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. அந்த அதிகாரத்தினால தான் அவங்களுக்கு நெறைய வருமானங்கள் பெருகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கடகராசி நேயர்களுக்கு வளர்க்க வேண்டிய ஒரு ஜீவராசின்னா, இந்த நெருப்பு கோழிம்பாங்க, இல்லாட்டா வான்கோழி அப்படிம்பாங்க. நெருப்பு கோழி எல்லாம் வளர்க்க முடியாது. அதனால வான்கோழி வளர்ப்பது சிறப்பான பலனை தரும். வான்கோழி வளர்க்கலாம். இல்லாட்டா வான்கோழி இப்போ ஃபோட்டோ இருந்துச்சுன்னா, அந்த ஃபோட்டோவ வச்சு வளர்க்கலாம். வான்கோழி வளர்ப்பது, அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேனீக்கள் இருக்கிற இடம் அவங்களுக்கு அவங்க இருக்கிற இடத்துல தேனீக்கள் இருந்துச்சுன்னா, செல்வம் வரப்போகுதுன்னு அர்த்தம். தேன் அவங்க வீட்டுக்குள்ள வர்ற மாரி இருந்தாலே, அங்க ஏதோ உங்களுக்கு ஒரு செல்வத்துக்குள்ள தேனெல்லாம் வளர்க்க முடியுமான்னா, வளர்க்க முடியாது. அது தேனீயெல்லாம் வளர்க்க முடியாது. ஆனா திடீர்னு உங்க வீட்டுக்குள்ள தேனீ வரும். வந்துச்சுன்னா, அது ஒரு செல்வத்தினுடைய வருகைக்கான அறிகுறி அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா, நீங்க வளர்க்கக்கூடியதில் ரொம்ப அற்புத சக்தியான நான் இது சொல்வது என்னன்னா, பெண் தேனீய விட உங்களுக்கு வண்ணத்தி பூச்சி, இந்த தட்டான் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால நீங்க இருக்கிற சுற்று வட்டாரத்தில் தட்டான், பெண் வண்ணத்து பூச்சி, தேனீ இதெல்லாம் போய்க்கிட்டே இருந்தா பூச்சிகளின் அளவு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பொதுவா. உங்களுடைய இருக்கும் இடத்தை சுற்றி பூச்சிகளின் அளவு வந்துச்சுனாலே, வசந்த காலம் எப்படி இருப்பதோ, அதேபோல் ஒரு புத்துணர்வோட ஒரு காலமாக உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதாவது புத்துணர்வான காலம் அப்படிங்கிறது என்னன்னா, பொதுவாக அதிகாலை எந்திக்கும்போது நம்மளுக்கு ஒரு தூக்க மயக்கத்திலேயே எந்திப்போம். அந்த தூக்க மயக்கத்திலிருந்து பிரிஸ்க் ஆகுவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சூரிய ஒளிவாக அப்பதான் பிரிஸ்க் ஆகும். ஆனா புத்துணர்வோட இருக்கிற காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தி சாயும் நேரம் தான் ரொம்ப புத்துணர்வோட இருப்போம். அதனுடைய வெயிலின் தாக்கம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அப்பம் உலாவும் பூச்சிகளின் தன்மை தான் உங்களுக்கு சூட்டபிளான ஜீவராசிகளுக்குடைய தன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால கடகராசிக்காரர்கள் மாலை நேரத்தில் பார்க் பூங்காக்களில் போய் அங்க உள்ள ஜீவராசிகள் பறக்கும் ஜீவராசிகளுக்குடைய தன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இல்லாட்டா அங்க உள்ள ஜீவராசிகள் அந்த மாலை நேரத்தில் வரக்கூடிய ஜீவராசியான பூனை இதெல்லாமே உங்களுக்கு அற்புத சக்தியானதாக இருக்கும். அதனால பூனைக்குள்ள வளர்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். அதேபோல் தேனீக்கள் வளர்க்கும் இடத்திற்கு போவது சிறப்பாக இருக்கும். தட்டான் அப்படிங்கிறது அந்த தட்டான் வளர்ச்சியும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். தட்டானை வளர்க்க முடியாது, தேனீயையும் வளர்க்க முடியாது. ஆனால் நீங்க வயிற்றில் வளர்க்கக்கூடிய மிக அற்புத சக்தி பூனையாக எடுத்துக்கலாம். அது கருப்பு பூனை உங்களுக்கு சிறந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கருப்பு பூனை வளரும் இடத்தில் உங்களுக்கு என்னன்னா வீட்டில் உங்களுடைய பேச்சினுடைய அதிகாரம் ரொம்ப அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கும். எல்லாரும் ஏத்துக்கிற ஒரு பேச்சாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதே போல் பாத்தீங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க இந்த இடத்து உங்களுக்கு சிங்கத்துக்குரியது பவர் அப்படி இப்படிலாம் சொன்னா கூட அந்த பவர் இருந்தா கூட பெண் தேனிய அதிகமாக உங்களுடைய ஒரு தினமும் ஒரு நோட் புக்ல எடுத்துட்டு ஒரு பெண் தேனி வரைதல் வச்சுக்கோங்க. பெண் தேனி வரைஞ்சினாலே நீங்க ரொம்ப சுறுசுறுப்பான தன்மை மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி எல்லாரையும் நீங்க ஏவக்கூடிய எல்லாரும் இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யுன்னு சொல்லிட்டு ஏவக்கூடிய திறன் படைத்தவர்களாகவும் இருப்பீங்க. அதனால உங்களை சுத்தி நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் நீங்க பெண் தேனியை வளர்க்க முடியாது. ஆனா வரையலாம். அதனால பெண் தேனியை வரைய கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதே போல் பூனை வளர்ப்பு உங்களுக்கு சிறந்த பலனை தருவதனால் என்னால பூனை வளர்க்க முடியல. இந்த பூனைக்கு பதிலாக பூனைக்கு யாராச்சும் வளர்க்குற இடத்தில் பாலோ, ரொட்டியோ இல்லாட்டா நான்வெஜ் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தனா கூட நல்லா இருக்கும். இந்த பூனையை வளர்த்து பூனையுடைய உங்களுடைய போட்டோஸ் அந்த மாதிரி வச்சீங்கனாலே உங்க வீட்டில் நெகட்டிவான விஷயங்கள்ல இருந்து நீங்க கண்டிப்பா மாறலாம். அதனால பூனை அந்த பூனைக்குள்ள விஷயங்கள் எல்லாமே நீங்க செயல்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அதில் உங்களுக்கு ஒரு மாற்றம் உருவாகும். இன்னொரு விஷயம் என்னன்னா
உங்க வீட்டில் பெண் பூனையாக இருப்பது அது சிறந்த பலனை கொடுக்கும். நீங்க வளர்க்கக்கூடாத ஒரு பிராணி அப்படின்னா என்ன ஜீவராசினா லவ் பேர்ட்ஸ் வளர்க்காதீங்க. லவ் பேர்ட்ஸ் வளர்த்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கும். ஏன்னா நீங்க அன்பை எப்பவுமே பரிமாறுதல் கிடையாது. நீங்க அன்பை கொடுக்க மட்டும்தான் செய்யக்கூடியவர்கள். லவ் பேர்ட்ஸ் அன்பை பரிமாறுதல் கூடியது. அதனால உங்களுக்கு அன்பு பரிமாறுதல் உங்களுக்கு பெரிய சிக்கல்களை உருவாக்கும். அதனால நீங்க கொடுக்கக்கூடிய அன்புக்கு ஒரு பலன் என்னன்னா, யாராச்சும் ஏதாவது செய்வீங்கன்னு எதிர்பார்ப்பீங்க அதுக்கு பதில் அன்பு எதிர்பாருங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அதனால நீங்க அன்பு பரிமாற்றம் ரொம்ப சிறப்பானதாக உங்களுக்கு வராது அப்படிங்கிறது முக்கியமானது. அது அன்பு பரிமாற்றம் எதிர்பார்க்கக்கூடியதா இருந்தாலும் அங்கே அன்பு பரிமாற்றம் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. அதனாலதான் லவ் பேர்ட்ஸ் உங்களுக்கு வராது, அது வளர்க்கவும் வேண்டாம் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்குது. அதனால நீங்க பூனைகளை வளர்ப்பது மிக சிறந்த ஒரு பவர்ஃபுல்லானது. ஏன் பூனைகளை வளர்ப்பது அப்படிங்கிறது என்னன்னா, புளிய வளங்கன்னு சொல்லணும். ஆக்சுவலா நீங்க புளிய வளர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, எல்லாராலையும் புளிய வளர்க்க முடியுமானா வளர்க்க முடியாது. புலி காட்டில் வாழும் விலங்கு. புலியோடைய ரெமெடி அப்படியே இருக்கிறது யாரு, நம்மளுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய அதே உருவ தோற்றம், ஆனா உருவம் சின்னதா இருக்கு. அவ்வளவுதான். இந்த 2 வித்தியாசத்துக்குள்ள விஷயத்தினால்தான் இங்க பூனையை வளங்க நம்ம சொல்றோம். அதனால பூனைக்குள்ள தன்மையுடைய இடத்தில் அகிலாண்டேஸ்வரியாக நம்மளுடைய கடகராசிக்காரர்கள் இருப்பதினால் அவங்களுக்கு இந்த புலியின் தன்மையை வளர்க்கும் தன்மை உடையவர்கள். இவர்கள் புலிக்கு பதிலாக பூனை தன்மை வளர்ப்பது சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். அதனால கடகராசிக்காரர்கள் பூனையுடன் வாழும்போது உங்களுக்கு செல்வ நிலை, வாக்கு சித்திகள் உண்டாகும், குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். உங்களுடைய அதிகார தன்மையை தவறாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். எல்லாரும் உங்களை சுற்றிய ஒரு அன்பு வட்டத்துக்குள் அடங்கி இருப்பார்கள். அந்த தன்மைக்காகவே நீங்க கண்டிப்பாக பூனையை வளர்த்து மிகப்பெரிய அற்புத சக்தியாக மாற்றுங்கள். ஆக்சுவலா என்னன்னா பூச்சிகளின் தன்மை முக்கியமானதாக இருக்குது. அந்த பூச்சிகளை வளர்க்க முடியாது. அதனால பூனையை வளருங்கள் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்குது. இதனால இது 2 ஆப்ஷன் எப்பவுமே நான் கொடுத்து பேசுறேன் ஒவ்வொரு ராசிக்கும். அதே போல இங்க பூச்சிகளின் தன்மையும் பூனையின் தன்மையும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதனால பூனையுடைய தன்மை எகிப்து நாட்டினுடைய ராணியின் கை பக்கத்தில் இருக்கும் பூனை கருப்பு வெள்ளை பூனை. அதுபோல் பூனைகள் இருப்பது உங்களுக்கு சிறந்த பலனை தரும். பூனைகளை வளர்க்க முடியாதவர்கள் பூனை இருக்கும் வீடுகளுக்கு உணவு கொடுப்பதும், பூனைகளை ஒரு பிக்சர்ஸ் அழகழகான புகைப்படங்கள் இருக்கு அதை வீட்டுல ஒட்டுவதும் சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்டில் பூனை இருக்கும் போது ஆக்சுவலா இந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவான யாருமே உங்களை தாக்கவே முடியாது. அதாவது மாந்திரிக தாந்திரிகங்கள் உங்க வீட்டுக்குள்ள நுழையவே நுழையாது. அந்த தன்மையை முழுமையாக கொடுக்கக்கூடியது அந்த பூனை. அந்த பூனை வளர்க்கும் போது சிறந்த மாற்றங்கள், வெற்றிகள் உங்களை அடையும். நன்றி, வணக்கம்.